ரகுராமன் எப்படி சொல்லக்கூடிய பல நாமதேயம். ஸ்ரீராமமூர்த்தி. இந்த ஸ்ரீராமமூர்த்தி என்பது இப்பொழுதுதான் பொருந்தும். இதற்கு முன்னால ராமன். ஆமா. எப்படி இந்த ராமனுக்கு பின்னால ஒரு புராணமே ராமாயணம் சொல்லக்கூடிய இந்த ராமாயணமே என்னதான் வைத்து அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். அப்படி வால்மீகி முனிவர் ஆரம்பிக்கின்ற போது நாராயண பெருமானை மனையில எண்ணி ராமாயணத்தை எழுத ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிக்கின்ற போது இந்த குலம் இந்த ராமபிரான் இப்ப எத்தனாவது தலைமுறை இருக்கிற 33வது தலைமுறை. 55 தலைமுறை. இந்த 33வது தலைமுறையில ராமனாக அவதாரம் எடுத்திருக்கிறார். எங்க இருந்து படைக்கும் கடவுள் யாரு? பெருமாவுக்கு மரிசி பிறந்தார். மரிசிக்கு காசிபர் பிறந்தார். காசிபருக்கு வேஸ்தமன பிறந்தார். வேஸ்தமனுக்கு சூரியன் பிறந்தார். அந்த சூரியனுக்கு வெஸ்வான் பிறந்தார். வெஸ்வானுக்கு அந்த மணி பிறந்தார். மணிக்கு இஸ்வாக்கு பிறந்தார். அந்த இஸ்வாக்கு தான் இந்த நாட்டுக்கு அயோத்தியாபுரி என்று பெயர் வைத்து சிறப்பாடு எந்த இஸ்வாக்கு குலமாக மாறியது. சூரியனுடைய பரமல வந்த சூரிய குலம் பிறகு விஸ்வாக்கு குலம். அப்படி அந்த விஸ்வாக்கு ரதன் பிறந்தார். ரதனுக்கு குப்தி பிறந்தார். குப்திக்கு விகுட்சி பிறந்தார். விகுட்சிக்கு விருகோத்திரம் பிறந்தார். விருகோத்திரக்கு பானன் பிறந்தார். பானனுக்கு மரு பிறந்தார். மருக்கு அவர் பிரிது சக்கரவர்த்தி பெயர் பெற்ற மகாராஜா. பிரிது சக்கரவர்த்தி. அப்படி பிரிது சக்கரவர்த்தி என்னுடைய மூதாதையர்கள் இவங்கெல்லாம். பிரிது சக்கரவர்த்தி திருச்சங்கு பிறந்தார். திருச்சங்குக்கு ஹரிச்சந்திரன் பிறந்தார். ஹரிச்சந்திரனுக்கு சகரன் பிறந்தார். சகரனுக்கு அஞ்சுபான் பிறந்தார். அஞ்சுபானுக்கு அசமஞ்சன் பிறந்தார். அசமஞ்சனுக்கு திலீபன் பிறந்தார். திலீபனுக்கு நாபகன் பிறந்தார். ஆமா. நாபகனுக்கு நகுலன் பிறந்தார். நகுலனுக்கு யயாதி பிறந்தார். யயாதிக்கு அதாவது அம்சவான் பிறந்தார். அம்சவானுக்கு அம்பரீஷன் பிறந்தார். அம்பரீஷனுக்கு அசரதன் பிறந்தார். அசரதனுக்கு தசரதன் பிறந்தார். ஆமா. தசரதர் 32வது அவதாரம். ஆனா தசரதற்கு முன்னாடி இருக்கிற இந்த மூதாட்சி எல்லாம் நல்ல முறையில ஆட்சி செய்து, அதாவது குழந்தை புத்திர சந்தானம் இல்லை என்ற கவலை இல்லாமல் அதை அவங்க ஆட்சி செய்தாங்க. ஆனா என்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு மட்டும் குழந்தை பிள்ளை பேர் என்பதே கிடையாது. ஒரு இடையில ஒரு சமயத்துல தேவலோகம் சென்று தேவலோக அந்த தேவ சபையில அமர்ந்து அந்த தேவ சபை முடிந்ததும் அந்த சபை விட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்த உடனே நாரதம் பார்த்தான். ஐயா தரிசன மகாராஜ் சக்கரவர்த்தியே கொஞ்சம் வாங்க அப்படி என்று மறுபடியும் தேவலோக சபையை ஏற்றி பார்க்கின்ற போது நான் அதாவது என் தந்தை தசரதன் அமர்ந்திருந்த அந்த சிம்மாதனத்தை தண்ணி விட்டு கழுவுறாங்க. ஓஹோ. ஆமா. நான் அமர்ந்த அந்த சிம்மாசனத்தை மட்டும் தண்ணி நீர் விட்டு கழுவாங்களே. நான் அமர்ந்த சிம்மாசனத்தை மட்டும் நீர் விட்டு கழுவுது அப்படி கேட்கின்ற போது அப்படிதான் தேவேந்திரன் சொன்னான். எல்லாரும் சரி, ஆனா அந்த தசரனுக்கு எல்லா திறமையும் எல்லா அந்தஸ்து இருக்கு. ஆமா. புத்திர கடன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திர பேர் இல்லை பிள்ளைகள் என்பது ஒரு பெரிய பாவம். ஆமா. அந்த பாவத்தை செய்த இடத்த தண்ணி விட்டு தான் கழுவ அப்படி சொன்ன உடனே அப்படியா இனிமேல் இந்த தேவலோகம் மட்டும்
மட்டுமல்ல எங்கே சென்றாலும் புத்திர பாக்கியத்தோடு வருகிறேன் அப்படி என்று சொல்லி என் தந்தை தசரத மகாமூர்த்தி சக்கரவர்த்தி என்ன செய்தார்? கண்டுவ முனிவரை அழைத்து வந்து அந்த கண்டுவ முனிவர் சொல்லக்கூடிய கலைப்பாட்டு முனிவரை அழைத்து வந்து என்னுடைய குலகுரு வசிஷ்டரை ஆதாரமாக வைத்து அங்கே பிறத்த புத்திர காமேசி யாகம் செய்தார். புத்திர காமேசி யாகம் செய்த போது அந்த யாகத்தில் இருந்து ஒரு தங்க மயமான ஒரு பொன் பதுமை கையில பாத்திரத்தோடு வந்தது. வந்த உடனே தசரத சக்கரவர்த்தி கொடுத்து இந்த பாத்திரம் நிறைய பாயாசம் பாயாசம் தேவிமார்கள் கொடுத்தாயனால் புத்திர சந்தானம் கிடைக்கும் எடுத்து சென்றார். அந்த பாயாசத்தை பாதி அளவுக்கு என் தாய் கோசலைக்கு கொடுத்தார்கள். கோசலைக்கு கொடுத்தார். ஆமா. மீன் இருக்கக்கூடிய பாதியிலே ஒரு கால் பகுதியை சிற்றனை கைகை அம்மனை கொடுத்தார். கைகை அம்மனை கொடுத்தார். மீன் இருக்கக்கூடிய ஒரு கால் பகுதி அங்கே அதாவது சுத்ராதேவி கொடுத்தார்கள். ஆமாம். எப்படி சமத்துவ கோசலைக்கு ஸ்ரீ ராமமூர்த்தி நான் சேர்ந்தேன். என்னுடைய சித்தனை கைகைக்கு பரதன் பிறந்தான். பரதன் பிறந்தான். தாய் சுமத்ரா தேவிக்கு லட்சுமணன் சத்துருக்கன். லட்சுமணன் சத்துருக்கன். ஆமா. எப்படி நாங்கள் 4 பேரும் அந்த நாராயண திருமலுடைய அம்சத்தால் வந்திருக்கிறோம். ஆமாம். இதெல்லாம் அவதாரம் இருக்கக்கூடியது. அதாவது மேலோகத்தில் தேவர்கள் எல்லாம் யாரும் பூலத்துக்கு வருவது கிடையாது. ஆமாம். ஆனா என்னுடைய முந்தைய அவதாரம் ஸ்ரீமா அதாவது திருமால். ஆமாம். நாராயணன். அந்த நாராயணன் அவர் மட்டும்தான் தேவலோகத்துக்கு பார்ப்பாரு. முடிஞ்சா இங்க பூலோகத்துக்கு வருவார். பூமி பாரத்தை தீர்ப்பார். பூமி பாரத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அந்த முறையில இங்க வந்து பிறந்த உடனே சீரும் சிறப்போடு வித்து அழைத்து கற்றுக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் எனக்கு பட்டம் சூட்ட வேண்டிய தகுந்த நேரத்தில் என் தந்தை தசரத சக்கரவர்த்தி பையனுக்கு பட்டத்தை சூட்டணும். வயோதிக காலம் அப்படின்னு சொல்லி பட்டத்தை சூட்டு ஏற்பாடு செய்கிற போது இதை பார்த்து என் சிற்றனை கைகை பார்த்தது. கூட இருக்கக்கூடிய கூனி என்கிற தோழி வந்து கைகை அப்படி சொல்லிட்டு இந்த பட்டத்தை சூட்டுமே யாருக்கு சூட்டுவது? என்னுடைய பெரிய மகன் ராமச்சந்திரனுக்கு தான். ராமச்சந்திரன். என்னுடைய அக்கா கோசலை மகன் சொல்லல, என்னுடைய பெரிய மகன் ராமனுக்கு தான் சூட்டணும். இதுல என்ன குறை இருக்கிறது? அப்படி சொன்ன உடனே அடி பாவி, நீ அந்த ராமனுக்கு பட்டம் சூட்டினா அந்த கோசலை தான் ராணி. ஆமாம். நீ அவங்களுக்கு ஏவல் எடுபடி வேலை தான் செய்யணும். அப்படி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே என் சிற்றனை கைகைக்கு 2 வரம் கொடுப்பதாக தந்தை கொடுத்த வாக்கு சென்றது. 2 வரம் கேட்டது. ஒன்று, பரதம் நாடாள வேண்டும். பரதம் நாடாள வேண்டும். இந்த ராமன் தடமுடி தரித்து கானகத்திலே 14 வருடம் தவம் மேற்கொண்டு அங்கே வசித்து வர வேண்டும். ஓடோடி வந்தது. அந்த என்னுடைய கணவர் என்னுடைய தந்தை தசரத்தில் சொல்கின்ற பொழுது அப்படி என்னுடைய தசரப்பட்டவர் அப்படியே மயங்கி மதி கலங்கி அப்படியே மூச்சை விழுந்து விட்டார். ஓடோடி வந்தது என் சிஸ்டர் கையை ஓடோடி வந்தது. மகனே ராமா அப்படி சொன்னது அம்மா ஓடி வந்தேன். என்னமா தகவல்? உன்னுடைய தந்தை தசரர் ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறார். என்னது? அதாவது பரவன் தம்பி பரதன் நாடாள வேண்டும். நீ காடாள வேண்டும். 14 வருடம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சா விழுந்துட்டாரு அவங்க அப்பான்னு சித்தனை சொன்ன திறமையை கொண்டு நான் கிளம்பினேன். அப்படி கிளம்பிட்ட போது என்னுடன் என்னுடைய தம்பி லட்சுமணன் புறப்பட்டான். லட்சுமணன் உங்களுடன் புறப்பட்டான். ஆமா. உடனே என்னுடைய புறப்பட்ட உடனே அந்த இடத்துல என்னுடைய தேவி சீதா தேவி ஆமா எனக்கு 4 பேருக்குமே கல்யாணம் ஆகிவிட்டது. என்னுடைய மனைவி சீதா தேவி, பரவனுடைய மனைவி மாண்டவி, லட்சுமண மனைவி ஊர்மிளா, லட்சுமிக்குரிய மனைவி சுருதி கீர்த்தி சொல்லக்கூடிய சீதா தேவி லட்சுமணன் 3 கானகம் செல்கின்ற போது அங்க சித்திரக்கூடம் என்று ஒரு இடத்திலே போய் தங்கி இழப்பாருகிற போது அங்கே நயூதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் வந்தான். அவனை மறுக்கின்ற போது அவன் என்ன பண்ணான்? அப்படியே இருக்க தேவலோகத்துல அதாவது தேவ உருவ எடுத்து கொண்டு போனான். ஏன்னு கேட்டா ஸ்ரீராம சந்திரமூர்த்தி உன்னுடைய பாதம் பட்ட உடனே அவனுடைய தேகம் உன் மேல பட்ட போதும் அப்படி என்று அவன் ஒரு அப்சரி அவனுக்கு விமர்சனமாக்கி தேவலோகத்துல போறான். அப்படியே போகின்ற போது கடைசியாக பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய அப்படி இருந்தாலும் பஞ்ச வடியில நாங்க 3 பேர் கேட்கின்ற போது பாவியாக இலங்கை ராவண ஓடி
மண்ணோடு மண்ணாக சீதா தேவியை தூக்கி கொண்டு அதை இலங்கையை போய் மறைத்து வைத்து விட்டார். சீத்தையை தேடி கொண்டு மனைவியை தேடிக்கொண்டு போகின்ற போது என்னுடைய ஆறு நண்பன் அதாவது ஆஞ்சநேயர் சந்தித்தேன். அவருடைய அரசர் சுக்கிரவனை காண்பித்தான். சுக்கிரனுடைய அண்ணன் வாலியை மடித்து பிறகு அந்த 72 வெள்ள மாணவர் சேனையோடு அங்கே சென்று ராவணனை முடித்து என்னுடைய மனைவி சீதை மீட்டு பிறகு ஆயுதபார் இடையில காலத்தில் இருக்கின்ற போது என் தம்பி ஓடி பரவன் ஓடோடு வந்து என்னை சந்தித்து அண்ணா வாருங்க என்று சொல்லியும் நான் என் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதனால தந்தை சொல்ல மீறி வரமாட்டேன், என்னுடைய பாதுகை எடுத்துக்கொண்டு சிம்மாசல வச்சுட்டு நந்துபுரி கிராமத்தில் அவன் அங்க இருந்து கொண்டு என்னைக்கு தவம் செய்து கொண்டிருக்க உங்களுடைய செல்படி சென்றோம். செல்கின்ற போது முதலாக நந்திபுரம் சென்று நந்திபுரம் அழைத்துக் கொண்டு மேல தாள இனிச்சு கச்சேரி ஓட்டு அங்கே அந்த அயோத்திக்கு சென்று அயோத்தியிலே பட்டம் செய்து கொண்டு இப்ப ராஜபீடத்திலே ராஜபீடத்திலே எப்படி அமர்ந்திருக்கிற பட்டம் சுட்டியாச்சு அரியணையை அனுமன் தாங்க என்னுடைய சிம்மாசனம் இருக்கிறது. ஆளு யாரு? என்னுடைய பக்தன் அனுமன். அதாவது அரியணையை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற யாரு? அந்த வாலியுடைய மகன் அங்கதன். அங்கதன் உடைவாள் எந்த அங்கதன் உடைவாள் எந்த பரதர் குடை கழிக்க இருவரும் சவரி வீச ஆமாண்டா. அப்படி என்னுடைய அணங்கை கண்டு சீதை அயலார் வழியிலே ஸ்ரீமா சந்திரமூர்த்தி ராஜனாக அரசனாக அயோத்தியின் அரசனாக இருக்கின்ற ஸ்ரீராம சக்கரவர்த்தி. இப்ப அயோத்தி 7 பேர் அயோத்தியா நாட்டு ஸ்ரீராம சக்கரவர்த்தி ஸ்ரீராம சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி அங்க நல சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி இந்த ஸ்ரீராம சக்கரவர்த்தி இந்த மாதிரி 7 சக்கரவர்த்தி. அதனால ஆமாண்டா எந்த குறையும் எந்த குறையும் இல்லாதபடிக்கு ராமபுரான் 55 தலைமுறை சொன்னாரு. ஆமா, ஒரு 4 தலைமுறை நீ சொல்லு பாப்போம். உங்க அப்பாவுக்கு தாத்தா ஒரு 4 தலைமுறை சொல்லு. 13 கோட்டை வாங்கி தர மாட்டான். அது போய் கொஞ்சம் படுத்து நினைச்சு பாரு வந்துரும். 55 தலைமுறை சொல்றாரா? இருக்கட்டும். சரி மச்சான். அப்படி இருந்தாலும் எந்த குறையும் இல்லாதபடிக்கு இப்போ இந்த அயோத்தியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தம்பிமார்கள் 3 அருகில் இருக்க அனுமனுடைய அருணையை தாங்க சீதா ராணியாக இந்த அருகிலே அமர்ந்திருக்க நல்ல முறையை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். எந்த குறையும் கிடையாது. இந்த நாட்டு மக்களுக்கு வேண்டியது என்னென்ன நன்னிலை நிமித்தம் செல்ல இருநிலை மகிழ்ச்சி கூற அந்த அதாவது நிலத்தின் ஒரு பஞ்சம் தீர நிரந்தர புரியும் அல்லல் அந்த பலகளை கல்வி கேட்க ஒரு பள்ளியை கட்டி வைத்தோர் அல்லல் வரும் வினைகள் போக்க இந்த ஆலயத்தை கட்டி வைத்தோன் அந்த தோப்பு துறவு சொல்லக்கூடிய நந்தவனம் கட்டி வைத்தோன் இதெல்லாம் செய்து உத்தமனாக சொல்லுவாங்க. அவனை 56 தேசத்துல இதெல்லாம் செய்துதான் மக்களுடைய அடிப்படை கொடுக்கிறது. அடிப்படையுடைய தேவை அந்த குறை என்னுடைய அயோத்தி பிள்ளை 56 தேசத்து ராஜாக்கள் போற்றக்கூடிய அளவுக்கு நான் ஸ்ரீராமனாக சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்திருக்கிறேன். ஆனா ஆட்சி தம்பிமார்களை ஆலோசனை செய்ய வேண்டும். அதுக்கு முன்பாக சபைக்கு குடும்பமே இல்ல, எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது. குடும்பமே இல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்க? அந்த பாவி அம்மா அதாவது பெருமதேவன் தலையில ஏத்து பழகுது இந்த அம்மையா என்ன நம்ம உயிரை கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இந்த கஷ்டத்துல யாரு எதை பேசினாலும் நம்ம கையில இருக்குது. கணக்கு பார்க்க அங்க இருக்கிற யம தர்மம். எனக்கு இருந்தாலும் இந்த உயிரை யம தர்மக்கு நம்ம கடனா கொடுக்கணும். சாம்பலாபுரி வேந்தன் யம தர்மக்கு நம்முடைய உயிரை கடனா
தானாக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேகம். ஆமா. இந்த தேகம் இந்த உயிரை விட்டு உடலை விட்டு இந்த உயிர் போன உடனே ஆமா அதுக்கு என்ன பேரு? பணம். பிணம். ஆமா. பிணமான உடனே என்ன ஆகும்? பாடியிலே வைத்து அங்கே அதாவது இந்த பிணத்தை பாடியில வைத்து 4 பேர் தூக்கி போறாங்க. 4 பேரு தூக்கி போறாங்க. அப்ப 4 2 8 காலு. ஆமா. குழந்தையா பிறக்கும் போது 4 காலு. அதான் வேதாந்த தேசிய பேர் சொல்லிருக்காங்க. அது தட்டுக்காப்புக்கா 4 காலு. நான் நடக்கல 2 காலு. உச்சி வெளுத்தாக்கா 3 காலு. அந்த கடை வழிக்கு போகும்போது 8 காலு. ஆமா. எப்படி தட்டுக்காப்புனா குழந்தை முட்டி போன தாழும் போது 4 காலு. வயது வந்து பாலிபுல இருக்கும்போது 2 காலு நடக்கிறோம். ஆமா. உச்சி வெளுத்தாக்கானா என்ன நிறைய 3 காலு. முடி வெளுத்து கிழவனா வயதுமா போனா 3 காலு. போன பின்ன 8 கால் 4 பேர் தூக்கி கொண்டு போயிட்டு அங்கே இந்த உடலை மண்ணிலை மறைத்து விட்டு இந்த உடலுக்குடைய ஆவியாகப்பட்டது விண்ணோடு சேர்ந்து விடும். அப்படிப்பட்ட இந்த உயிர் என்ன ஆகும்? உழைப்பு எல்லாம் போலாம் வீடு வாசல். ஆமாங்க. இதெல்லாம் சம்பாதித்து கடைசியில ஒன்றுமே கிடைத்தாது. ஒய்ந்ததான் இந்த பூமி. அப்ப இந்த உடல் போய் பட்டுக்கும். ஒய்ந்ததான் பூமி. அப்படி இந்த ஆவி மேல போய் சேர்ந்து அதனால இதெல்லாம் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மாயை. ஆமா. ஒரு ரகசியம். அந்த மாயில் தான் நாம நடமாடிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. அப்ப நடமாடும் காலத்துல இருக்கிறது. ஆமா. அம்மன் மகா காளி. அப்படி நாம் ஜீவனாடி அதாவது நம்முடைய ஜீவன் பிற்பாடு படுவது 6 அடி நிலமே சொந்தமடா. 6 அடி நிலம் மட்டும் ஒரு மனிதனுக்கு சொந்தம். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடா. தூங்கல வாங்கிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. அந்த காலத்துல பெருமை சொல்லுவாங்க. ஆமா. 10 ஏஞ்சாதான் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு குட்டணும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா. அப்படிப்பட்ட இந்த உடலை எப்படி இருக்க வேண்டும்? தெய்வம் குல தெய்வம். ஆமா. இஷ்ட தெய்வம் அம்மா மகாகாளி போல மகாகாளி வந்து சமய 16 இருக்கக்கூடிய அவதாரம். அதே மாதிரிதான் ஆண் தெய்வமும். அதாவது ஈஸ்வர முதல் மும்மூர்த்தி கடவுள் வந்த தெய்வம் அத்தனையும் அனைத்து தெய்வத்தையும் மனதார ஆன்மீக தன்மையோடு இந்த ஆன்மீகம் என்று சொன்னா சாதாரணமான கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க தேவகணம். தேவகணங்கள் இருக்க அந்த ஆன்மீகம் அப்படி கிடையாது. எந்த ஒரு அந்த ஆன்மீக சிந்தனை என்பது
தானாக வருவது யாருடைய நிலைமை எப்படி என்று பார்த்தவுடனே கணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் திறமை வேணும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் ஆளாகணும். இருந்தாலும் அப்படிப்பட்ட இந்த கலியமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயா மகா காளி அர்ச்சகர் அவருடைய குறி சொல்லக்கூடிய கலிமுத்தி ஆசான் அப்படிப்பட்ட கலிமுத்தி அண்ணார் அவர்கள் இந்த மகா காளியனுடைய அருளால இன்னமும் நிறைய வாரி வழங்கணும். அந்த அம்மனுடைய காளி அம்மனுடைய அருப்பிரசாதத்தை வாரி வழங்க வேண்டும். குரு சொல்வதில் எந்த விதமான தடையில்லாய்க்கு நல்ல பேர் வாங்க வேண்டும். அப்படி என்று அந்த காளி அம்மனுடைய பாகத்தை வேண்டி நம்முடைய சபா மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல சபைக்கு பெரியவர்கள் சிறுவர்கள் சான்றவர்கள் ஆன்றவர்கள் மட்டுமல்ல அனைத்து பேர்களும் நாடக ஆசான்கள் அனைவருக்கும் நம்முடைய தந்தை அதாவது அம்மன் ஐயனாரப்பு நாடக சபா உரிமையாளர் அருமை தம்பி இதோ சிவபிரகாசன் உடன் இருக்கக்கூடிய ராமராஜன் அது மட்டும் இருக்கக்கூடிய நம்முடைய சகா நரிக்க ஆனந்தன் ஐயா நாடகாசிரியர் கோவிந்தராஜ் நம்முடைய மகன் அதாவது மூர்த்தி ராமதாசனுடைய ராமதாஸ் பத்தி என்ன நினைக்கிறேன்? இது மூணாவது வருஷம் ஆட்டத்துக்கு வந்து கல்யாணம் ஒரு வருஷம் அப்படிப்பட்ட அதாவது குறுகிய காலத்துல சொன்ன ஆன்மீகம் என்று தானா வருவது கிடையாது. அதனால இந்த தெருக்கூத்துன்றது யாருக்கு தான் வருமோ அவங்களுக்கு தான் வரும். அப்படிப்பட்ட இந்த ராமதாஸ் கூடிய சீக்கிரத்துல எப்படி முட்டி போட்டு சுத்துறாங்க சுத்தி அந்த பையன் ரோட்ல பேசக்கூடிய அப்படிப்பட்ட ராமதாஸ் அவருக்கும் நம்முடைய பின்னசைக்காரர் சங்கர் தாஸ் மறக்க முடியாது. பெட்டிக்காரரா அது மட்டும் இவங்க பேர்ல ஒவ்வொருத்தர் பேரா சொல்றீங்களா? இவங்க கடிச்சா கூட போறாங்க. கருக்க கூடாதுன்ற எண்ணம் நீ படிச்சு இருந்தாலும் அது தவிடுபடியா போகணும். அனைவருக்கும் யானாக திருவன் அணையத்திற்கு வந்தனம். இந்த நேரத்தில் ஐயோத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து நல்ல ஒரு ஆட்சி செய்து என்னுடைய அருகில் இருக்கக்கூடிய ராணி எல்லா தரசி என்பதை இப்ப ராணி மகர் ராணி என்னுடைய தேவியால் சீதா தேவி வேண்டும் நன்மதை தோக்க வேண்டும் நானிலத்தில் இவை எல்லாருக்கு நஞ்சு போல் பிரதமாறு பட்டுடன் எழுகுவார். அப்படி கொண்டு அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த என்னுடைய ஆறுயர் நண்பர் ஆறுயர் தம்பி அதாவது பால்காரர் சிவகுமார் ஆமா இப்ப அப்படி இன்னிட்டு வேடிக்கை பாக்குறாரு. இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சரியா வேஷம் கட்டி என் கூட ஆடி இருக்கிறார். பால்காரர் சிவகுமார் பப்புன் முதல் கொண்டு அனைத்து கட்டிருக்கார். அப்படிப்பட்ட அந்த சிவகுமார் அவர்கள் இந்த மகா காளியுடைய அருள் இருந்து ஸ்ரீ நாராயணுடைய அருள் இருந்து நீண்ட ஆயுள் நீண்ட காலம் சீதா
வாங்க மந்திரியாரே வணக்கம். தம்பி பார்த்தாயே சபை எப்பேற்பட்ட சபை? ஆமா மகாலட்சுமி திருவாங்கி மகாலட்சுமி கலட்சுமி தம்பி வணக்கம். தனக்கு அழகு வணங்குவது யாருக்கும் அழகு கற்றா கருணேற்று நம்மளெல்லாம் பெற்றோம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்ல முடியாது. நான்கு வர்ணத்தால் சூழப்பட்ட சபையில் இன்று எதற்காக செருப்பு வைத்திருக்காங்க தம்பி? அதோ அங்காள பரமேஸ்வரிக்கு காணிக்கை. ஆமா இன்று முதல் இரவு. ஆமா தம்பி முதல் இரவு. அப்படி இருந்தாலும் யார் என்று விளக்கம் தெரிந்ததா? நீ சொன்னதான் ஜானகி மட்டும் தெரியும்.